ஸ்டாக் அப்படிங்கிறது ஒரு எலமெண்ட் மேலே இன்னொரு எலமெண்ட்டை அடுக்கி வைக்கிறது தான். இதுதான் ஸ்டாக்னு சொல்லுவோம். இதில் கடைசியாக வச்ச எலமெண்ட் தான் நம்மளால் ஃபஸ்ட்டு எடுக்க முடியும். இதுதான் லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் அப்படின்னு சொல்கிறது. ஜாவா ஸ்கிரிப்டில் அரே டேட்டா டைப்பை பயன்படுத்தி நம்மளோட ஸ்டாக் டேட்டா ஸ்ட்ரக்சரை அச்சீவ் பண்ண முடியும். இப்போ ஸ்டாக் அப்படின்னு ஒரு எம்டி அரே டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஜாவா ஸ்கிரிப்ட் அரேல புஷ் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. இந்த புஷ் மெத்தட் பயன்படுத்தி நம்மளால அரேல எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ண முடியும். நான் ஒரு 3 புக்ஸ் நேம் ஆட் பண்ணிக்கிறேன். கன்சோலில் ஸ்டாக் எலிமெண்ட்ஸை நான் பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ ஸ்டாக்ல இருந்து கடைசியாக இன்சர்ட் பண்ண டேட்டாவை எடுக்கிறதுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் அரேல பாப் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இந்த பாப் வந்து கடைசி எலிமெண்ட்டை ஸ்டாக்ல இருந்து ரிமூவ் பண்ணி நமக்கு ரிட்டர்ன் பண்ணோம். ரிட்டர்ன் பண்ண எலிமெண்ட்டை நான் லாஸ்ட் ஐட்டம்னு அசைன் பண்ணிக்கிறேன். கன்சோலில் ஸ்டாக் எலிமெண்ட்ஸை லாக் பண்ணிட்டு லாஸ்ட் ஐட்டமும் நான் லாக் பண்றேன். நம்ம லாக் பண்றப்ப ஸ்டாக்ல கடைசி எலிமெண்ட் இல்ல, அதுக்கு பதிலாக லாஸ்ட் ஐட்டம்ல அந்த எலிமெண்ட் அசைன் ஆயிருக்கு. இந்த மாதிரி ஜாவா ஸ்கிரிப்ட் அரே டேட்டா டைப்பையே புஷ் பாப் அப்படிங்கிற ஆபரேஷன் பயன்படுத்தி நம்ம ஒரு ஸ்டாக் டேட்டா ஸ்ட்ரக்சரா பயன்படுத்திக்கலாம்.